இவர்தான் என்னோட மோகன் ஐயா. எனக்கு ஞாபகம் இருக்கு. கிருஷ்ண பரமாத்மாக்கு குறைஞ்சவர் இல்ல. யாரோ என் பின்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சே. இது வேற. சார்ஜர் எங்க? கீழே விழுந்திருக்குமோ? இது ராதா, நீ ஒரு முட்டாள். பேசுறதுக்கு தானே வந்த, அப்புறம் எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்ட? நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு தண்டனை கன்ஃபார்ம். எப்படியாவது வேலையை முடிச்சிரு. எப்படியாவது வேலையை முடிச்சிரு. எப்படியாவது வேலையை முடிச்சிரு. தப்பிச்ச. சரியா மாட்டியிருப்ப இன்னைக்கு. இந்த வீட்ல யாருமே தூங்க மாட்டாங்க போல.
நீ யாரு? நீ யாரு? நான் ராதா. குன்குன். அப்படியா? ஓ, மோகனையா துளசி அம்மாவோட குன்குன். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்க. துளசியோட குன்குன். அதானே சொன்ன. மோகனையா துளசி அம்மாவோட குன்குன். நீ என்ன செவடா? நான் சொன்னது உன் காதுல விழல. வெறும் துளசியோட குன்குன் தான். குன்குன் மோகனோட பொண்ணு கிடையாது. அப்படியா? அப்பா மேல கோவமா? அப்படி சொல்லக்கூடாது. நீ பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்க. அதே அழகான கண்கள், உருண்டையான முகம், அதே நீளமான மூக்கு. அதே மாதிரி மூக்கு மேல கோவம். என் கோவம் எப்படி இருக்கும்னு இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன். என்ன பண்ற? குன்குன், என்ன பண்ற? என்ன விடு. என்ன பண்ற? குன்குன், சொன்ன கேளு. என்ன பார்த்தா பாவமா இல்ல? என்ன விடு. சொன்ன கேளு குன்குன். நிறுத்து ப்ளீஸ். ஐயோ அப்பா. வேணா. குன்குன், சொன்ன கேளு. என்ன பண்றேன்னு பாரு. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப எப்படி சுடுவ? குன்குன், குன்குன், என்ன சேட்டை இதெல்லாம்? முதல்ல தாமினி தொந்தரவு பண்ண, இப்ப இவளையா? அதுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? இல்லனா என் அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் நீ கொன்னுடுவியா? குன்குன், மோகன், நிறுத்து. நீங்க என்ன பண்றீங்க? அவ குழந்தை. குழந்தை இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். இவர் என்னோட அம்மாவை கொன்னுட்டாரு. இப்போ என்னையும் கொன்னுடுவாரு. எவ்வளவு கொல்லணுமோ கொல்லு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னோட அப்பாவா? அப்படி இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? நீ ஒன்னும் என்னோட அப்பாவே இல்ல. ஐ ஹேட் யூ. குன்குன், சும்மாரு. மோகன், அவ சின்ன குழந்தை தானே, ஏதோ பேச தெரியாம பேசுறா, விடு. நீ போ மோகன். அப்போ இந்த கவலையை தான் மோகனையா அவர் தலைமையில ஏத்தி வச்சிருக்காரா? பொண்ண பத்தின கவலை. இதுதான் அவரோட வருத்தத்துக்கு காரணம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாப்பிள கைய நீ புடிப்ப? அவரோட கை, காலு, தலை எல்லாத்தையும் பிடிக்கிற உரிமை இதோ நிக்கிறாளே என் பொண்ணு தாமினிக்கு மட்டும்தான் உண்டு. புரிஞ்சுதா? இது மோகனோட வீடு. என்ன பண்ணாலும் அவதான் மோகனோட பொண்ணு.
குறுக்க வந்து பேசுறதுக்கு நீ யாரு? நீ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதனாலதான் ராத்திரி இங்க தங்க அனுமதிச்சேன். இல்லனா கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளியிருப்பேன். உன்னோட லிமிட் என்னவோ அதுல நீ இருந்துகிட்டா நல்லது. அதிக பிரசங்கித்தனெல்லாம் பண்ணாத. போ. பட்டிக்காடு, இந்தா உன் கிருஷ்ணரை உன் படுக்கையில படுக்க வச்சுக்கோ. நீயும் என்னோட பெட்ல படுத்து தூங்கு. ஆனா தயவு செஞ்சு ரூபா விட்டு வெளியில வந்துடாத தாயே. வா. ஏன் முகத்தை திருப்பி வச்சிருக்க? நீ சந்தோஷப்படல. என்ன உன் பொண்ணு அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்ன வேதனைப்படுத்துறதுல அவளோட எல்லா விதமான வேதனைக்கும் நான் தான் காரணம்னு எனக்கும் தோண ஆரம்பிக்குது. அவளும் உன்ன மாதிரி என் கூட எந்த உறவும் தேவையில்லைன்னு நினைக்கிறா. அவ எனக்கு யாருமே இல்லல. ஏன்னா அவ உன் பொண்ணு, துளசியோட பொண்ணு. துளசியோட பொண்ணு குன்குன் சந்தோஷமா. கிரேட். கிரேட். இன்னொரு விஷயம், உன்ன மாதிரியே அவளும் முன்ன பின்ன தெரியாம பேசிட்டா. அவ பேச்சு என் இதயத்தை குத்துதுன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயத்துல அவ என்ன மாதிரி, அவ அப்பா மாதிரி பண்றா. அவ ப்ராப்ளம்ஸ் பார்த்து பயந்து ஓடுறதுல எதிர்த்து நிக்கிறா. சிச்சுவேஷன்ஸ் எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, மூச்சு விடுறதே கஷ்டமா இருந்தாலும் அவ பயந்து ஓட மாட்டா. அவ உன்ன மாதிரி ஓட மாட்டா. இங்கே இருந்து சந்திப்பா. உன்ன மாதிரி இல்ல. உறவுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே மொத்தமா அறு தெரிஞ்சிட்டு ஓட மாட்டா. இந்த விஷயத்துல அவ அப்பா மாதிரியே இருக்கா. துளசி, உனக்கு போகணும்ல, அப்ப போ. ஆனா இனிமே ஏன் முன்னாடி, என் குடும்பத்து முன்னாடி வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போ. எங்க முகத்திலே முழிக்க கூடாது, உன் குரலையும் நாங்க கேட்க கூடாது. சத்தியம் பண்ண. ஏன்னா இந்த உறவு மேல என் உயிரை விட நான் அதிகமா அன்பு வச்சிருந்தேன். உன்னால என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாதுன்னு சத்தியம் பண்ண. உன்னால இனிமே அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. என் மேல சத்தியம் பண்ண. ஏன் அப்படி ஒரு சத்தியத்துல என்ன கட்டி போட்ட மோகன்? இன்னைக்கு கோவமா உட்கார்ந்துட்டு இருக்க என் பொண்ணு கூட என்னால தொட முடியல. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு மோகன். குழந்தைங்க தெரியாம பேசுவாங்க, அதுக்காக தானே அவங்கள குழந்தைங்கன்னு சொல்றோம். பட் ஐம் ஷூர் அவ நாளைக்கு பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் நீ அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? அப்படி என்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? குன்குன் மாதிரி இந்த மொத்த உலகமும் நான் என் பொண்டாட்டிய கொலை பண்ண தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்க இல்லையே. இல்ல இல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. எந்த ஒரு பொண்ணும் தன்னோட வருங்கால கணவர்கிட்ட எந்த மாதிரி குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பா? முதல் விஷயம், அவன் நல்ல ஒரு வேலையில இருக்கணும். என்னோட பிசினஸ் நீயும் அம்மாவும் பாத்துக்கிறீங்க. ரெண்டாவது, அவங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. என்னோட ஃபியூச்சர் என்னோட பாஸ்ட் மாதிரி தான் எப்பவும் இருக்கும். நல்லா இருட்டா. இந்த இருட்டுக்குள்ள நீயே வந்து வாழ ஆசைப்படுற. வேற என்ன இருக்கோ இல்லையோ, எந்த ஒரு பொண்ணு அவளோட வருங்கால புருஷன் அவ மேல அன்பு வச்சிருக்கணும்னு நினைப்பா. என்னால இன்னைக்கு இல்ல, வாழ்க்கை முழுக்க யாரையுமே காதலிக்க முடியாது. என காதலிக்கிற தைரியமே எனக்கு இல்ல தாமினி. நான் அந்த தைரியத்தை உனக்கு கொடுக்கறேன். நான் உன்னை எப்படியாவது மாத்தி காட்டுறேன்.
ஒன் சைடு லவ் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காத. அது எப்போ முழுசா மாறும்னு உனக்கே தெரியாது. தாமினி, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். எதுக்கு எனக்காக உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற? நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அங்க என்ன ஆகும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை நான் கோர்ட்ல இருந்து திரும்பி வரலனா அப்ப நீ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்காக வெயிட் பண்ணாத. நான் எதிர்பார்த்த புருஷனை 12 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சந்திச்சிட்டேன். ஆனா அவனுக்கு என்ன கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனா பரவாயில்ல, கல்யாணம் ஆக இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. நீ அதுக்கான வேலையை பாரு. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். உன்னால எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது? காதல் யாருக்கு துணையா இருக்கோ விதி என்னைக்கும் அவங்களுக்கு எதிரா போகாத. நீ போய் தூங்க. ஹாவ் அ குட் நைட். நீ என்னோட அம்மாவை கொன்னுட்ட. நீ என் அப்பா கிடையாது. மோகன் இந்த மாதிரி வார்த்தைகளை தாம் பொண்ணு வாயால கேட்கும்போது எந்த அப்பாவால நிம்மதியா இருக்க முடியும்? நான் இவ்ளோ பெரியவளா இருக்கேன். என் வாயால என்னால மோகன்னு கூட சொல்ல முடியாது. மோகன் ஐயானு தான் கூப்பிடுறேன். ஆனா குன்குன் எப்படி சரளமா மோகன் மோகன்னு கூப்பிடுறா? அவர் முகம் வாடி போச்சு. ராமாயணம் படிக்க வேண்டிய வீட்ல மகாபாரதமே நடக்குது. அத்தை வேற என்ன காலையிலே கிளம்ப சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? கிருஷ்ண பரமாத்மா, நீங்களே சொல்லுங்க. நான் மோகன் ஐயாவை இந்த நிலைமையில எப்படி விட்டுட்டு போக முடியும்? நான் தான் சொன்னல, பார்த்து கொண்டு வாங்கன்னு. யாருக்கும் தெரியக்கூடாது. இதுல இவ்வளவு பணம் எப்படி வந்தது? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இத திருடினதுக்காக நம்ம 2 பேரையும் வெளியில அனுப்பிடுவாங்கடி. எதுக்காக இப்ப இவ்வளவு பணத்தை திருடிட்டு வந்திருக்க? நான் இந்த பணத்தை திருடல. இது என் மோகனோடது. ஏன்னா நான் பொண்டாட்டியாக போறவன். நீங்க பயப்படாம இருங்க. ஐயோ கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும். யாருங்க? எதுக்கும் பயப்படாத. வேலையை முடிச்சிடும். வேலை முடிஞ்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் பயந்தே போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா, மன்னிச்சிருங்க. அக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதான். யாரோ திருட வந்திருப்பான்னு நினைச்சியா? அத பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு ஒரு நைட் தான் நீ தங்க வந்திருக்க. அதனால நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில திரும்பி போயிடு.
ஓகே? ஒரு நிமிஷம். அது இங்க பாரு. whatever your name is. நாளைக்கு எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். கோர்ட்ல கேஸ் ஃபைனல் ஹியரிங். நாங்க எல்லாரும் பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம். சோ ப்ளீஸ். நாளைக்கு கோர்ட்ல கடைசி விசாரணையா? நான் ஒரு தடவை மோகனையாவை பார்க்கலாமா? ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மாவோட ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சதுன்னா எல்லாமே சரியாயிடும். ஒரே ஒரு தடவைக்கா? இது பாரு ராதா, ரைட்? இங்க பாரு, நீ மோகனுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா நாளைக்கு மோகனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். ஏற்கனவே உன்னால அவரு வருத்தமா இருக்காரு. சோ நீ அவர் முன்னாடி போனா அவர் கோவப்படுவாரு. அதனால நீ அவர் முன்னாடி மட்டும் போயிடாத. உன்னால அவரோட மனசு இன்னும் கஷ்டப்படணும்னு நீ ஆசைப்படுறியா? குட் கேர்ள் அண்ட் குட் நைட். தாமினி அக்கா சொல்றது கரெக்ட் தான். நான் மோகனையாவை இதுக்கு மேல தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மா, நீங்க தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் சொல்றேன்ல, என் கூட வா. என்ன எங்க கூட்டிட்டு போற? நேத்து வாங்கினாடி பத்தலையா? கழட்டு. உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவருக்காக விளக்கேத்தி பிரார்த்தனை பண்ண. உனக்கு தெரியுமா குன்குன், கிருஷ்ணர் இருக்காரே, குழந்தைங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சிருவாரு.